evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு எந்த விதமான வேறுபாடுமே இல்லாமல் நம்ம நிறைய பேர் வந்து சந்திச்சிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. அதாவது கிட்னி தான் இன்றைக்கி ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. கிட்னியில் கல் வருது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த கிட்னியில் கல் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பயம் கொடுக்கும். ஏன்னா யூரின் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வலி வருது, யூரின் வந்து சொட்டு சொட்டாக வருது, ஒரு சிலர் வந்து பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதை வந்து ரொம்ப முத்த விட்டுறது. பயந்து ஹாஸ்பிட்டலும் போகாமல் காட்டாமல் விட்டு என்ன ஆகும்னா கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து அந்த கல்லை வந்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு வந்து விட்டுறோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம கிட்னியில் கல் வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம்னா அதை வீட்டில் இருக்க இயல்பான பொருட்களை வச்சு ஈஸியாக நம்மளே வந்து சூப்பராக கரைச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பயன் தரக்கூடிய அந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ அந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான், அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கிட்னியில் கல் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இயற்கையான முறையில் எப்படி ஹாஸ்பிட்டலே போகாமல் மருந்து மாத்திரை எதுவுமே எடுத்துக்காமல் நம்ம அதை எப்படி சுலபமான முறையில் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன், அந்த எலுமிச்சம்பழமே இப்போ வந்து ரொம்ப வந்து போதுமானது தான். லெமன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரொம்ப விலை மலிவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பழமான எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதை என்ன செய்யணும்னா ரெண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதோட சாறு வந்து நமக்கு தேவை கிடையாது. அதனால் அது சாறு நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. என்னடா அது தோல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது எலுமிச்சம்பழத்தில் இருக்க அந்த சாறில் இருக்க சத்துக்களை விட அந்த தோலில் தான் வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதனால் என்ன செய்யணும், லெமன் ஜூஸ் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா டக்குன்னு லெமனை புழிஞ்சிட்டு அதை வந்து கீழே போட்டுருவோம். அதான் நம்மளோட வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. லெமனோட தோலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட தோல் வந்து அந்த 2 பழத்தை புழிஞ்சு சாறு எடுத்துகிட்டு அந்த தோலை என்ன செய்யணும்னா குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு சுத்தமான பாத்திரம், நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பியூரான தண்ணி, நல்ல சுத்தமான நல்ல தண்ணியை உள்ளே ஊற்றி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்த உடனே அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. போட்டோடனே அந்த லெமன் தோல் வந்து அந்த தண்ணியில் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு இஞ்சி, அதாவது 2 லெமனுக்கு சும்மா நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இஞ்சியோட தோலை நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இஞ்சியை குட்டி பீசஸாகவும் கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா லைட்டாக நச்சு கூட நீங்கள் வந்து உள்ளே போடலாம். வேகமாக வந்து சாறு வந்து இறங்க ஆரம்பிக்கும். இல்லை அந்த எலுமிச்சம்பழத்தோலோட நம்மளோட அந்த இஞ்சியையும் சேர்த்து உள்ளே போட்டுருங்க. நல்லா அது வந்து கொதிச்சு வற்றும். அதாவது 2 டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணிக்கு தான் கிடைக்கணும். அதாவது பாதிக்கு மேலே நான் வந்து நல்லா வத்திரணும். அப்போ தான் அதோட எசன்ஸ்கள் எல்லாமே வந்து முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். இதை என்ன செய்யணும்னா நல்லா அந்த 3/4 டம்ளர் தண்ணி வந்தோடனே ஒரு 1/4 மணி நேரம் மற்ற வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம டெய்லி ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் தான் கண்டிப்பாக குடிக்கணும். அதாவது காலையில் பல்லை மட்டும் விலகிட்டு வெறும் வயிற்றில் குடிங்க. இது வந்து கண்டினியூஸாக ஒரு 30 நாட்கள் நம்ம வந்து தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கல் நம்ம கிட்னியில் அடைச்சி இருந்தாலும் அந்த கற்களை வந்து ஈஸியாக வந்து கரைச்சி வந்து வெளியேற்றிடும். பொதுவாக கிட்னியில் கல் இருந்தால் அது வந்து கரையாது, ஹாஸ்பிட்டல் வைஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் வந்து அதை எடுக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான முறையில் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னாலே போதும். அதாவது 30 நாள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து அதுவும் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். ஆனால் இந்த கஷாயம் குடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், காஃபி டீ இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா காஃபி டீ குடிக்கிறவங்க, அதாவது இது குடிச்சதுக்கப்புறம் நம்ம ½ கழிச்சு குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரிசல்ட் வந்து மாற்றிடும். அதனால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து இந்த காஃபி டீயை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அதை மறந்தே விட்டுருங்க. ஏன்னா காஃபி டீயால் தான் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வெந்தய டீ, கொய்யா இலை டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி கூட நம்ம மாற்றி குடிச்சிட்டு இருக்கலாம். இப்போ இந்த சொன்ன இல்லையா, அது 30 நாட்கள் நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சு, அதாவது நம்ம 10 நாட்கள் நல்லா தொடர்ந்து குடிக்கும் போதே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஏன்னா ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் வர ஆரம்பிக்கும். அந்த யூரின் வந்து பிளட் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க அது ஈஸியாக வந்து உணர ஆரம்பிப்பீங்க. அந்த பிளட் எல்லாம் நின்றும். உங்களுக்கு அந்த வலி, அந்த அடி வயிற்றில் வந்து வலி இருக்கும். அந்த வலிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடுப்பு இருக்கும். அந்த யூரின் போகிற இடத்துல வந்து ரொம்ப கடுத்துட்டு இருக்கிறது, இல்லைன்னா சொட்டாக வர்றது, எரிச்சல் இருக்கும், ஒரு மாதிரி அரிப்பு இருந்து
வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அந்த பிரச்சனைகள் எல்லாமே எண்ணி 10 நாளைக்குள்ள நீங்கள் அதை குடிக்கும்போது நல்லா உணர முடியும். சூப்பராக கம்ப்ளீட்டாக சரியாயிரும். நீங்கள் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. தொடர்ந்து அந்த 30 நாள் குடித்தா மட்டும்தான் நம்மளோட கிட்னி இருக்க கற்கள் முழுமையாக வந்து கரைய ஆரம்பிக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளோ இல்லைன்னா வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் 15 நாளைக்கு ஒருக்க வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கிட்னியில் கல் மட்டும் இல்லை, நம்மளோட உடலில் அதை ஏதாவது கெட்ட கொழுப்புகள் இருந்தாலோ இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் இருந்தாலோ கூட அந்த பிரச்சனைகள் கூட ஈஸியாக வந்து நமக்கு சரியாயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் உங்களுக்கு கிட்னியில் கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இயற்கையான முறையில் நம்ம வந்து சூப்பராக ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.